அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய கடன் வசூலை தடுக்க தமிழ்நாட்டில் புதிய சட்ட மசோதாவை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்தார். புதிய சட்ட திருத்த மசோதாவில் உள்ள முக்கியமான அம்சங்கள்: கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும். பிணையில் வெளிவர முடியாது. வலுக்கட்டாய கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடனை வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும். கடன் பெற்றவரையோ அவரது குடும்பத்தினரையோ நிறுவனங்கள் மிரட்டவோ பின்தொடரவோ அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. கடன் பெறுவோருக்கும் கடன் வழங்கும் நிறுவனத்திற்கும் இடையே உள்ள பூசல்களை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை அரசே நியமிக்கும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை அளிக்க சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை அமைச்சரான ரகுபதி தாக்கல் செய்தார். மருத்துவ கழிவு பொது சுகாதாரம், சுற்றுச்சூழலுக்கு கடும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. அண்டை மாநில மருத்துவ கழிவுகள் நமது மாநிலத்தில் கொட்டப்படுவதாக அடிக்கடி புகார்களும் பெறப்படுகின்றன. மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விதிகளை மீறியதாக தடுப்பு காவலில் அவர்கள் வைக்கப்படுவார்கள். மூன்றாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் 19 கோடியில் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: சித்தா, ஆயுர்வேதா, யுனானி உட்பட 5 மருத்துவ பிரிவுகளில் 121 பேராசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். 121 பேராசிரியர்களுக்கு 10 நாட்களில் முதலமைச்சர் பணி நியமன ஆணை வழங்க உள்ளார் எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: முன்னாள் சட்டமன்ற, பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய மாத ஓய்வூதியமான 30,000 ரூபாய் என்பதை 35,000 ரூபாயாக 1/4/2025 முதல் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மேலும் குடும்ப ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் மாதம் 15,000 ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு 17,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், தற்போது ஆண்டொன்றிற்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி 75,000 ரூபாய் என்பது 1,00,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், ஏற்கனவே இந்த ஆண்டின் மருத்துவப்படி தொகை வழங்கப்பட்டுள்ளது எனவும், மீதமுள்ள 25,000 ரூபாய் இதற்கான விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு பின்னர் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். ஆறாவது அறிவிப்பு: சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 3 கோடிக்கான 18% ஜிஎஸ்டியை அரசே ஏற்கும் என முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுவரை தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்தே 18% ஜிஎஸ்டி செலுத்தப்பட்டு வந்தது. ஜிஎஸ்டியால் தொகுதி மேம்பாட்டு நிதி பாதிக்கப்படுகிறது என்பதால் அதை அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சரான ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் உள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும், சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: பயிலும் பள்ளியிலேயே ஆதார் பதிவு என்ற திட்டத்தின் கீழ் 2024-25 கல்வியாண்டில் ஜூன் மாதம் துவங்கி அனைத்து பள்ளிகளிலும் ஆதார் புதிய பதிவு மேற்கொள்ளப்படும் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 5 முதல் 7 வயது வரையுள்ள மாணவர்களுக்கு முதலாவது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல், முதலாவது புதுப்பித்தலை மேற்கொள்ள தவறிய 8 முதல் 14 வயது வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் மற்றும் 15 முதல் 17 வயதுள்ள மாணவர்களுக்கு 2வது கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு: செம்மொழி நாள் விழாவினை முன்னிட்டு 11, 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் பரிசு 15,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. 10வது அறிவிப்பு:
தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 1/5/2025 அன்று வியாழக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல், சுய சான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டட அனுமதி பெறுதல், வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை இணைய வழியில் செலுத்துவதை உறுதிப்படுத்துதல் இது குறித்து விவாதிக்கப்படவும் உள்ளது. 11வது அறிவிப்பு. குடிமக்கள் சேவைகள், பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் சேவை மையங்கள் மூலம் வழங்கப்படும் சேவைகளை இனி எளிதாக வாட்ஸ்அப் மூலமாகவே பெறலாம் என அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருக்கிறார். அதேபோல இணைய தேவை அவசியமாகிவிட்டதை கருத்தில் கொண்டு வீடுகளுக்கு கேபிள் டிவி சேவை வழங்கப்பட்டது போல குறைந்த கட்டணத்தில் இணைய சேவை கேபிள்கள் மூலமாக வழங்கப்படும் எனவும் அமைச்சரான PTR பழனிவேல் தியாகராஜன் அறிவித்திருக்கிறார். 100 Mbps வேகத்தில் மாதம் 200 ரூபாய் கட்டணத்தில் இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். 12வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சரான MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி முதல் 9000 இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளன. விடுபட்டவர்களுக்கு விரைவிலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் தகுதியான மகளிர்கள் அனைவருக்குமே உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் முதலமைச்சரான MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தேர்வில் 24வது கேள்வியை எழுதியிருந்தாலே 2 மதிப்பெண்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேள்வி தவறாக கேட்கப்பட்டதால் எந்த பதிலை எழுதியிருந்தாலும் கருணை மதிப்பெண் வழங்கப்படும் எனவும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. VAO, இளநிலை உதவியாளர், தட்டச்சர் உள்ளிட்ட 3935 பணியிடங்களுக்கு வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடைபெறும். இன்று முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என TNPSC அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குரூப் 4 பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஆகும். TNPSC-government.in என்ற இணையதளத்தில் குரூப் 4 தேர்வு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டும் உள்ளன. 15வது அறிவிப்பு. அப்துல் கலாம் கல்வி உதவித்தொகை என்று பரவும் செய்தி வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75% மேல் மதிப்பெண்கள் பெறுவோருக்கு 10,000 ரூபாய் என்பதும், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 85% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் என்பது வதந்தி எனவும், அப்துல் கலாம் பெயரில் மாணவர்களுக்கு உதவித்தொகை தர எந்த அறிவிப்பையும் ஒன்றிய அரசு வெளியிடவில்லை என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.